மைனியாவது பைனியாவது இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்கிருதம் டி. மருமவளா நான் சொல்லுவேன், இன்னைக்கு அவ சுவாலிய முடிச்சற வேண்டியதான். யாத்தாடி எல்லாரும் கும்பலால வந்திருக்காவோ. எம்மா யாம்மா இப்படி பேசுத? பேச கூடாது டி. நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் உன் வாயிலே 4 குத்து கொடுக்கணும் டி. 4 முடி என்கிட்டயா உங்க வேலையை காட்டுதியோ? ஆமா, நான் சின்ன பொண்ணுதான். உங்கள இன்னைக்கு பஞ்சர் ரகமா விட மாட்டோம்ல. திமிரு பிடிச்ச கீதா எல்லார் வீட்லயும் சண்டை உண்டு பண்ணதுக்கு வேற ரெடியா இருக்கா. ஆமா, அவளுக்கு தான் வீட்ல வேலை வெட்டி எதுவும் இல்லையே, அதான் அடுத்த ஆள் வீட்டு வேலை எல்லாத்தையும் சேர்த்து பாக்கா. யாத்தாடி என்ன இப்படி சமட்டி தள்ளுதால? உன்னை எல்லாம் சமட்டியாட்டி தள்ளணும். ஓல உரிச்சு உப்பு கண்டம் போட்டு தொங்க விடணும். யாத்தி எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாவே. இன்னைக்கு நம்ம கேடி அதோ கேடிதா. அம்மா அம்மா அடிக்காத. இந்த 4 முடி கீழ கூட சேராதன்னு உன்கிட்ட எத்தனை நாளா சொல்லிருக்கேன். அம்மா நான் அந்த அக்கா கூட சேரலமா. இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களையே பார்த்தேன். அடி பாவி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த 4 முடியை இவ பார்த்தாளா? பாத்தேலக்கா எப்படி எல்லாம் போய் சொல்லுதானே. ஆமா, இந்த மேனகாவுக்கு வாயை திறந்தாலே போய் தானே வரும். என்னைக்கு அவ உண்மையை பேசியிருக்கா? 1 மணி நேரமா இந்த பெஞ்சில உட்கார்ந்துதான் 2 பேரும் பாடி பேசிட்டு கிடந்தாளுவ. இப்ப பாடி பேசிட்டு இருக்கும்போது கூட நம்ம பார்த்தோம்ல. என் மவான ஓவரா செல்லம் கொடுத்ததெல்லாம் தப்புடி. என் குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டு பண்ணி என் குடும்பத்தையே கட்டமண்ணா ஆக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தியோ? எம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுத? நானும் உன் குடும்பம் தானம்மா. இந்த பாருடி, உன்னை என்னைக்கு நான் கெட்டி கொடுத்தனோ அதுதான் உன் குடும்பம். மாமியார் கிளவி ஓவரா குடும்பம்னு பாடி பேசிட்டு இருக்காவோ? சின்ன பொண்ணே என்ன விட்டு சின்ன பொண்ணே, நான் எங்க வீட்டுக்கு போறேன். அம்மா என் வாயிலேயே மிதிச்சிட்டாளே. 4 முடி இந்த ஊர்ல இருக்கணுமா வேண்டாமாங்கறத சீக்கிரமா முடிவு பண்ணிடுங்க. சின்ன பொண்ணே, நீ என்ன பக்கத்து ஊருக்கு போக போறியா என்ன? அடிச்சு துவைச்சாலும் இந்த குசும்புத்தனம் போக மாட்டக்க. என் மருமக வேற அடிக்கடி என்னையே திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். எம்மா பெத்த பிள்ளை இப்படி அடிக்கலாமாமா? அடிக்கலாமாவா? உன்னையெல்லாம் அடிச்சு துவைக்கிறதுல நேரா உங்க மாமியார் வீட்டுல போய் நீ விழணும். அந்த மாதிரி உன்னை அடிக்கணும் மட்டி. இங்க பாருமா, நீ இவ்வளவு நேரமா பேசுனதெல்லாம் சரிதான். ஆனா எங்க மாமியார் வீட்டுக்கு போடுங்கிற முடிவை நான் தான் எடுக்கணும். சின்ன பொண்ணே, அந்த 4 முடியை மட்டும் விட்டுறாத. அவளை அப்படியே கரைக்கிட்டு தூக்கி வீசி எறிஞ்சிரு. தாத்தாடி கூட இருக்கப்பட்டவளே சொல்லி கொடுப்பாளோ போலுக்கு. 4 முடி மரியாதையா சொல்லிருங்க. உங்களுக்கு என்னதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? என் சம்மந்திக்காரி கிட்ட அந்த ஐடியா இந்த ஐடியான்னு சொல்லி கொடுத்து எங்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணி விட்டுருக்கியோ? மைனி, நான் அந்த அக்காவும் சேர்ந்து எந்த ஐடியாவும் போடல. மைனி இரு, இந்த 4 முடியை கவனிச்சுக்கிட்டு உன்னை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிடுதேன். எம்மா நீயாவது நான் சொல்லத கொஞ்சம் கேளுமா. இவ்வளவு நாளா நீ சொல்லதையெல்லாம் நான் கேட்டதனால இந்த நிலைமை. எம்மா நான் கீராகா கிட்ட இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போற வழி எப்படின்னுதாமா இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இங்க இருந்து 2வது வீட்டுக்கு போறதுக்கு இப்படியே சுத்திட்டு போற வழி எப்படின்னு கேட்டாலோ? மரகதக்கா, இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு தாங்க அந்த அக்கா கிட்ட நான் வழிய கேட்டேன். நல்ல கேட்டமா வழிய அவளும் நல்லா சொல்லி தந்திருக்காள்ல உனக்கு. ஏக்கா நீங்களாவது நம்புங்கக்கா, நீங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தானே. நீங்க கூட நம்பலானா என்ன யாருக்கா நம்புவாவோ? உன்னையெல்லாம் வீட்ல உள்ளவங்களே நம்ப மாட்டாவோ, அப்புறம் எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்க எல்லாம் நம்புவோம்? சின்ன பொண்ணே, இந்த மரத்துல எறும்பெல்லாம் என் கால்ல கடிக்குது. சின்ன பொண்ணே, என்ன கொஞ்சம் கீழே இறக்கி விடுறேன். உங்களை கீழே இறக்கி விடணும். இன்னும் இறக்கி விடுதேன் பாருங்க. யாத்தாடி கீழே இறக்கி விடுனா டொம்மடி கீழே தூக்கி போட்டுட்டாளா? இதுதான் சரியான நேரம். இப்படியே பேசாம எஸ்கேப் ஆயிருவோம். இல்லடா இவ சம்மந்திகாரி கூட சேர்ந்து என்னையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாவோ? 4 முடி எஸ்கேப் ஆயிட்ட. ஆஹா, என்னது கீராக்கா எஸ்கேப் ஆயிட்டாவளா? அப்படினா இனிமேல் எங்க மைனி என்னலாம் கவனிப்பாவோ? எப்படியாவது கீராக்காவை எங்க மைனி கிட்ட மாட்டி விட்டாவா எங்க மைனி கொஞ்ச நேரத்துக்கு என்ன கவனிக்காம இருப்பாவோ? 4 முடி எங்க ஓடுனாலும் இந்த ஊர்ல தானே இருப்பியோ. என்கிட்ட இருந்து உங்களால தப்பவே முடியாது. எம்மா யாமா நீ இப்படி சர்க்கஸ்காரி மாதிரி ஏன் மேல இப்படி ஏறி நிக்கா? கீழே இறங்குமா. ஆமாடி, என்ன பார்த்தா உனக்கு சர்க்கஸ்காரி மாதிரியே இருக்கு. ஆமாம்மா, கீழே இறங்கு. இங்க பாருடி மேனகா, நீ உங்க மைனிகாரி கிட்ட மாட்டிர கூடாதுன்னு தான் நான் அடிச்ச மாதிரி உன்னை மெதுவா அடிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமா என் மேல ஏறி நின்னுகிட்டு என்ன மெதுவா அடிச்சியா? ஆமாடி, நான் அடிச்சதுல சத்தம் மட்டும் தானே கேட்டுச்சு. உனக்கு என்ன வலிக்கவா செஞ்சது? பண்ண வேலை எல்லாம் வேண்டாத்தன வேலை. இதுல
உன் மைனிகாரி கிட்ட நீ மாட்டனன்னு வச்சுக்க உன்னை அப்பளம் கணக்க நொறுக்கி போடுவ நொறுக்கி. மைனி இந்த கீதாக்கா நம்ம வீட்டு முருங்கை மரத்துல இருந்து நிறைய முருங்கைக்காவை களை வாங்கிட்டு போனாவோ. என்னது நம்ம வீட்டு முருங்கை மரத்துல இருந்து முருங்கைக்காவை களை வாங்கிட்டு போனாவளா? ஆமா மைனி, நான் இப்ப சொல்றதெல்லாம் உண்மைதான். உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. 100 முருங்கைக்காய் கிட்ட பறிச்சிருப்பாவோ. எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டதுக்கு என்கிட்ட பேச்சு கொடுத்த மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டு அவ்வளவு முருங்கைக்காயும் களை வாங்கிட்டு போயிட்டாவோ மைனி. அந்த கீதா பண்ண வேலையை பார்த்தீங்களா? 2-3 முருங்கைக்காவை குழம்பு வச்சுட்டு மீதி முருங்கைக்காவை வித்து பணம் வாங்கிக்கறணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாவோ மைனி. அடி பாவி, பக்கத்து வீட்டுல ஓசில குழம்பு வாங்கி தின்னுகிட்டு முருங்கைக்காவை வித்துட்டாளா? அடடா, இந்த கீதா சரியான சாமர்த்தியமான ஆளுதான். கமலாக்கா, உங்க வீட்டு செடியில இருந்து கத்திரிக்காயையும் களை வாங்கிட்டு போனாவோ. என்ன சொல்லுதா மேனகா? அந்த கீதா எங்க வீட்ல இருந்து கத்திரிக்காயை களை வாங்கிட்டு போனாளா? ஆமாக்கா, எங்க வீட்ல இருந்து முருங்கைக்காய், உங்க வீட்ல இருந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் களை வாங்கிட்டு போய் விக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாவக்கா. சின்ன பொண்ணு, அந்த கீதா உன்கிட்ட இருந்து தப்பி போயிட்டா. ஆனா என்கிட்ட இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நாமளா இல்ல அந்த 4 முடியான்னு பாத்துருவோம். ஏம்மா, மைனி போயிட்டாவளாமா? ஆமாட்டி, நீ கீதா களை வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே கமலாவும் உன் மைனிகாரியும் அவளை பிடிக்கிறதுக்கு ஓடியே போயிட்டாளுவட்டி. அப்பா, குறுக்கு நிமிர முடியலையே. ரொம்ப நடிக்காதட்டி. 2 மிதியதானே மிதிச்சேன், அதுக்குள்ள உன் குறுக்கென்ன உடஞ்சு போச்சா? வாமா, நீ வேற மகாராணி மாதிரி இருந்தே இப்போ மட சாம்பிராணி ஆயிட்டே. ஆமா, இப்படி நீ மட சாம்பிராணி ஆவதுக்கு காரணமே நீதான். ஒழுங்கா உங்க மாமியா வீட்ல போய் புருஷன் கூட வாழறதுக்கு வழிய பாரு. மரகதக்கா, என் மேல அக்கறையா உள்ள ஆளு நீங்க மட்டும்தான். ஆமா, இந்த வார்த்தையை தானே கீதா கிட்ட சொல்லியிருப்ப. நம்மள பத்தி மரகதக்காக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. மரகதக்கா, இங்க வாங்க சீக்கிரமா. அம்மை மவளை என்னன்னு அடிச்சிட்டு கிடங்க, எங்களுக்கு என்ன? ஆஹா, எல்லாரும் இங்க இருந்து போயிட்டாவோ. என்னம்மா சொல்லுதா? ஏடி மக்கா, உன் மைனிகாரி கமலா அப்புறம் மரகதம் 3 பேருமா சேர்ந்து கீதாவை பிடிக்க போயிட்டாளுவடி. நம்ம மெதுவா நம்ம வீட்டுக்கு போயிருவோம். சரிம்மா, எப்படியாவது மைனிகாரி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரணும். உனக்கு மட்டுமா உன் மைனிகாரியை பார்த்து பயமா இருக்கு? எனக்கும் தான் என் மருமகளை பார்த்தா ஒரே பயமா தான் இருக்கு. அவ்வளவு பயத்தையும் மனசுல இவ்வளவு நேரமா அடக்கி வச்சிருந்தேன் தெரியுமா? சரிம்மா, இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. வா, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். 4 மணி எங்க போனாலும் என் கையில இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. அந்த 4 முடிய பிடிச்சே இல்லையா? ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாவக்கா. எப்படி ஒரே ஓட்டமா ஓடினாலும் இந்த ஊரை எதனா சுத்தி சுத்தி வருவா? அந்த 4 முடி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், 4 முடியை இணுங்கி எடுத்துருதேன். வா, சம்மந்திகாரி கிட்ட எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கா பத்தியா சின்ன பொண்ணு? கீதாக்கா சொல்லி கொடுக்கிறது இருக்கட்டும்க்கா. என் சம்மந்திகாரி மட்டும் என்ன லேசுப்பட்டவளா? இந்த 4 முடியை துரத்திட்டு வந்ததுல மேனகாவை மறந்துட்டேனே. சின்ன பொண்ணு, உன் மாமியார் சம்மந்திகாரியும் அங்க கமலா வீட்டு பக்கத்துல தான் நிக்காவோ. ஐயோ சின்ன பொண்ணு, அங்க பாரு, உன் மாமியார் சம்மந்திகாரி என்ன ஓட்டம் ஓடுறாவனு. அட பாவிகளா, மவளை காப்பாத்துறதுக்கு அம்மையும்ல சேர்ந்து ஓடுதாவோ. எங்கக்கா ஓட்ட ஓடி போறாவோ? எப்படியும் நேரா எங்க வீட்டுக்கு தான் போவாவோ. இருங்க, உங்க 2 பேருக்கும் நான் வாரேன். எப்பாடா, எப்படியோ மைனிகாரிய கீதாக்க பக்கமா தசை திருப்பி விட்டுட்டு வீட்டு பக்கமா வந்து சேர்ந்துட்டேன். ஆமாட்டி, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். நான் தானமா மைனி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன், நீயும் தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லுதா? ஆமாட்டி, நீ பண்ணின வேலையில உன் மைனிகாரிய நான் அடிச்சு விட்டபடி என்னமா சொல்லுதா? ஆமாட்டி, நீ என் சேலையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு உன் மைனிகாரி தான் கிழிச்சு போட்டான்னு என்கிட்ட சொன்னேலாட்டி, அந்த கோவத்துல தான் பலார்னு உன் மைனிகாரி கண்ணத்துல அரைஞ்சு போட்டேன். நானே உன் மைனியை பார்த்து பயத்துல வயித்தலா கலங்கி போய் கிடக்க தெரியுமாட்டி. எப்பாடா, எனக்கு இப்பதான்ப்பா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் மட்டும்தான் என் மைனிகாரி கிட்ட அடி வாங்குவேன்னு நினைச்சேன். நல்ல வேளை, இப்ப கூட்டாளியா எங்க அம்மாவும் என் கூட சேர்ந்துட்டாவோ. ஆஹா, என்னம்மா என்னாச்சு? எடி, உன் மைனிகாரி வாராட்டி. சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி அம்மா இம்மாவும் நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்காவோ. வீட்டை விட்டு வேற எங்க போவாவோ 2 பேரும்? அம்மா, அடிக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேக்கு, ஆனா ரியாக்ஷன் கம்மியா இருக்க. அம்மா மகளை அடிக்க மாதிரியே நடிக்காவோ. மாமியார, உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. உன்கிட்ட எத்தனை நாளைக்கு நான் சொல்லுது? மாமியார் வீட்ல இருந்து வந்தியா, 2-3 நாள் இங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டியா, உடம்ப தேத்தினியான்னு இருக்கிறதுக்கு இல்லாம எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடுதியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஏய் அப்பா, மாமியாருக்கு என்ன நடிப்பு! அப்படியே மக மேல கோவமா பாருங்களாங்க. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் கமலா, மருமக நிக்க பத்தியா? அதனாலதான் மக கிட்ட இந்த நடிப்பு நடிக்காவோ. ஏதே, நீங்க இந்த பக்கம் தள்ளி போங்க. என் சம்மந்திகாரி கிட்ட நான் பேசிக்கிடுதேன். அவகிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. மருமகள, நீ பேசாம இரு மருமகள. என் மவளை நான் பாத்துக்கிடியே. அவ பண்ண பிரச்சனைக்கு நான் தான் அவளுக்கு தண்டனை கொடுப்பேன்.
பாருங்க தே, உங்க மகா பிரச்சனை பண்ணினது என்கிட்ட. செய்யற வேண்டாத வேலை எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு என்ன மாட்டி விட்டது உங்க மகா. அதனால நான் தான் அவளை கவனிப்பேன். மருமகளே, நீ எந்த கஷ்டமும் படாத. என் மவளை நான் கவனிச்சுக்கிடுவேன். இவ பண்ணின வேலைக்கு இவள இன்னைக்கு ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்தி பூட்டி விடுவேன். அப்பதானே இவளால வெளிய எங்கேயும் வர முடியாது. வெளிய வராம இருந்தா யார்கிட்டயும் வம்பு இழுக்காம இருப்பா. நமக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடாம இருப்பா. ஓஹோ, உங்க மகளை ரூமுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு அப்படியே பாலும் பழமும் தேனுமா கொடுத்து உடம்ப தேத்தி விட போறேளோ? ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மருமகளே. அவ பண்ணின வேலைக்கு என்ன தியானம் பாலுமா கொடுப்பாவோ? ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு போட்டோம்னா வெளிய வர முடியாம கஷ்டப்பட்டு கிடப்பால உள்ளேயே. பாருங்க தே, எனக்கும் என் சம்மந்திக்குள்ள பிரச்சனையை நான் பாத்துக்கிடுவேன். நீங்க தள்ளி நில்லுங்க. யாத்தாடி, மருமவ சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வருதே. எதுக்கு நம்ம ஒதுங்கியே நிப்போம்? மைனி, நான் மைனி தம்பி. என்ன சொன்னா? மாமியார் வீட்டுல உனக்கு போர் அடிக்கா? போர் அடிச்சதுன்னா மாமியார் மருமகளும் தெருவுல கடந்து உருண்டு சண்டை போட வேண்டியது நட்டி. மாமியார் வீட்டுல போர் அடிக்கின்னு அங்கிருந்து கிளம்பி வந்து எங்க வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டைய முடிய விடுத. மைனி, என்னை இப்படி அடிக்காதே மைனி. எங்க அம்மா என்ன ஏற்கனவே அடிச்சு தள்ளிட்டாவா. நீங்க வேற இப்ப என்ன திருப்பி அடிக்காதீங்க மைனி. உங்க அம்மா பிரச்சனைக்கு ஒன்னு அடிச்சிருப்பாவோ, எனக்கு நீ பிரச்சனை பண்ணதுக்கு நான் தானே தனியா ஒன்னு அடிக்கணும். வேண்டாம் மைனி, அடிக்காதியா. இந்த பிஞ்சு உடம்பு தாங்காது. 4 முடி கூட சேர்ந்து நாடகமா ஆடுத நாடகம். எங்க மைனிகாரி என்ன அடிச்சு துவைச்சு எடுக்காவல. ஆமாடி, நீ பண்ணின வேலைக்கு உன் மைனிகாரி உன்னை அடிச்சு துவைக்கதான் செய்வா. இன்னும் பாரு, கொஞ்ச நேரத்துல புளிஞ்சி கொடியில காய போட்டுவா பாரு. தாய் கிழவி, உன் மருமவ என்ன பண்ணி இப்படி அடிச்சு மிதிச்சு துவைக்க நீ என்னடா பாத்துக்கிட்டே இருக்கா? என்ன காப்பாத்து. நான் என்னடி செய்ய? உன் பேச்சு கேட்டு அவளை வேற நான் அடிச்சு விட்டேன். அவளே என்ன அடிச்சு மிதிச்சு துவைச்சிருவாளோன்னு பயத்துல நானே கெதியலங்கி போய் நிக்க. ஆஹா, என் மவளையும் அடிச்சுக்கிட்டு என்னையும்ல திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கா. ஐயோ, என் மருமவ பார்வை என் மேல விழுத. அடுத்தது என்னதான் மிதிக்க போறாளோ? எங்க மைனி எங்க அம்மாவை தான் பாத்துக்கிட்டு இருக்காவோ. நம்ம நைஸா எஸ்கேப் ஆயிர வேண்டியதா. அடி பாவி, என்ன என் மருமவ கிட்ட மாட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாளே. எத்தே மருமவளே, எத்தே, உங்க மகா பேச்ச கேட்டு என்ன அடிச்சல்ல, உங்ககிட்டயும் தீக்கிறதுக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஆஹா, இவகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஐயோ, சின்ன பண்ணி என்னாச்சு உங்க மாமியாருக்கு? திடுதிப்புன்னு டப்புன்னு கீழே விழுந்துட்டாவோ? எங்க மாமியாரு மயங்கி விழுந்துட்டாவலாம். என்ன நடிப்பு பாத்தீங்களாக்கா? அம்மா, மவள ஒரே நடிப்பாதாம இருக்கு. ஏக்கா, சீக்கிரமா மாலையை வாங்கிட்டு வாங்க, புதைச்சிருவோம். ஆஹா, இவ செஞ்சாலும் செஞ்சு விடுவாமா? எத்தே, நடிப்பா நடிக்குதியா? உங்க மகா கணக்க தீர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க கணக்க தீர்த்துக்கிடுதேன். எப்படா